தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். விசில்னு அனௌன்ஸ் பண்ணதான் பண்ணாங்க, எங்க பார்த்தாலும் விசில் சத்தம் மட்டும்தான் காது சேவை பொழந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். முதல்ல ஜனநாயகன் படம் சார்ந்த அப்டேட் இருக்குல்ல, சென்சார் இஷ்யூ, அதை பத்தி பேசிடுவோம். இந்த தனி நீதிபதி ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க பாத்தீங்களா, இந்த ஜனநாயகன் சென்சார் விஷயத்துல. இதை எதிர்த்து அப்பீலுக்கும் போகப்பட்டுச்சு. இந்த அப்பீல் விசாரணை எப்ப? கடந்த 20ஆம் தேதி எல்லாமே இந்த ஆர்குமெண்ட்ல அதுன்னு முடிஞ்ச கையோடு தீர்ப்பை தேதி குறிப்பிடாம நம்ம ஹைகோர்ட் ஒத்தி வச்சது. தலைமை நீதிபதி அமர்வர் ஓகேவா ஒத்தி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த தீர்ப்பு எப்போ வெளியாகணும் எல்லாருமே கியூரியஸாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. இப்போதைக்கு வெளியாயிருக்க தகவல் மட்டுமே சொல்கிறேன். 27ஆம் தேதி போல இந்த தீர்ப்பு வரலாம்னு சொல்லப்பட்டு இருக்குங்க. அது ஆக்சுவலாக எந்த பக்கம் ஃபேவராக வரப்போதுன்னு தெரியல. இந்த தீர்ப்பு வர்றப்ப ஒன்று ஜனநாயகன் படக்குழுவுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னா வர 29ஆம் தேதி போல படத்தை ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் பெருசாக இருக்குது. இல்லைனா பிப்ரவரி மாதம் தள்ளி போயிடும். ஓகேவா? ஸோ அந்த டைம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒருவேளை இந்த படம் ஆய்வுக்குழுவுக்கு போகுதுன்னு வைங்க, சென்சார் போர்டு பேஸ் பண்ணி இன்னும் 1 மாதம் தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிலீஸ் டேட் அவ்வளோ தூரம் தள்ளி போகலாம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மத்தியில் இந்த டிவிகேவை சேர்ந்தவங்க சரி ஜனநாயகன் படம் வந்துடும், தேட்டர் எப்படிலாம் ஹிட் பண்ண போகுது, ஆனால் எப்பன்றதான் தெரில, நம்ம விட்டு இப்போதைக்கு பார்ட்டி சார்ந்த வேலைகளை பார்ப்போன்னு அதில் தீவிரமாக இருக்காங்க டிவிகே கேடர்ஸ்லாம். என்ன பண்ணியிருக்காங்க, டிவிகே உறுப்பினர் சேர்க்கை ஆலோசனை கூட்டம் இருக்குல்ல, இதை இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு பகுதிகளிலும் இதை இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரோட ஃபோன் ரிங்டோனையும் மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையான உங்ககிட்ட கேட்டுற மக்களே, உங்கள் ஃபோன் ரிங்டோனை மாற்றிட்டீங்களா என்ன? விசில பேஸ் பண்ணி நம்ம தாவேக்காவோட கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் இருக்கார்ல அருண்ராஜ் அவர்கள், அவர் போட்டிருக்க போஸ்டர் தான் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன சொல்லியிருக்காப்புல, விஜய் 3 எழுத்து, விசில் 3 எழுத்து, விரைவில் வெற்றி 3 எழுத்து. விசில் சின்னத்தோடு சேர்த்தே சொல்லியிருக்காப்புல, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்பயும் எம்ஜிஆர் சாரை கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குல்ல, 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும். ஓகே, இதெல்லாம் தற்செயலாக நடக்கிறதா இல்லை இதெல்லாம் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஸ்கிரிப்ட் இப்போ நடந்துகிட்டு இருக்கா? விதியை பேஸ் பண்ண ஸ்கிரிப்டை பற்றி சொல்கிறேன், தெரில மக்களே. கல்யாண ஜோடி அவங்க வரைக்கும் விசில் வியாபிச்சிருக்குல்ல, இதை பற்றி தான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த கல்யாணத்தில் பொதுவாக தாம்பூல பையில் நிறைய பொருட்களை போட்டு கொடுப்பாங்களே, விசிலை போட்டு கொடுத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை பண்ணியிருக்காங்க இந்த ஜோடி. அது மட்டும் இல்லை, மேடையிலேயே மணமகனும் மணமகளும் விசில் அடித்து இந்த விசிலுக்கான தங்களோட ஆதரவு இருக்குல்ல, அது இப்படி காமிச்சிருக்காங்க. வேற லெவலில் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருமே. இன்னொரு பக்கம் குடும்பங்கள் கொண்டாடும் சின்னமா விசில் எந்த அளவுக்கு பார்க்கப்படுதுன்றத நீங்களே இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வினோலியா, நம்ம நைட்டு 12 ஆனாதாமா தூங்கணும். ஏன்னா நம்ம ஊர்ல கூர்க்கா விசில் அடிச்சுனே போவாரு, அந்த விசில் சத்தத்தை கேக்குறோம், அதுக்கப்புறம் தான் நம்ம தூங்குறோமா. என்னதான் குக்கரை கழுவி வச்சுக்கிறியா? கழுவி அது எதுக்கா குக்கர்ல தானே கார குழம்பே வைக்க போறேன் நாளைக்கு. விசில் சவுண்ட் குக்கர்ல விசில் சவுண்ட் கேட்டாதான் எனக்கு வந்து பொழுதே வெடிச்ச மாதிரி இருக்கும். இனிமே எது எடுத்தாலும் நம்ம தளபதியோட விசில் சவுண்ட் தாமா நம்ம கேட்கணும். ரசம் இதுல வைப்பீங்க? ரசம் கூட இனிமேல் குக்கர்ல தான். ஆமா, ரசம் கூட இனிமேல் குக்கர்ல தான். எல்லாம் இனிமேல் ஹோட்டல் சாப்பாடு இனிமேல். ஒரு குக்கர்ல கார குழம்பு, ஒரு குக்கர்ல கூட்டுமா, புரியுதா? அதுல வந்து விசில் சவுண்டே நம்ம டெய்லி கேட்கணும். சின்னது விசில் அத ஞாபகம் வச்சுக்கோங்க. வினோலியா, 6 மணிக்கெல்லாம் எல்லாரும் ஏஞ்சிக்கணுமா? 6 மணிக்கு உதைப்பேன். இனிமே 6 மணிக்கெல்லாம் ஏஞ்சிக்கணும். ஏன்னா காலையில நம்ம சுத்தம் பண்றவங்க வருவாங்கல்ல, ரோட்டெல்லாம் குப்பை வாடுறவங்க எல்லாம் வருவாங்கல்ல, அவங்களோட விசில் சவுண்ட கேட்கணும். அதனால 6 மணிக்கெல்லாம் எல்லாம் கீழே எழுச்சி வந்துடணும். நம்ம மைண்ட்ல இந்த விசில் மட்டும் நாம இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இனிமேல் நைட் ஃபுல்லா விசில் அடிச்சுனே இருக்கேன். ஓகே, சரி. ரொம்ப நாளா விஜயோட எந்த நியூஸும் வரலையேன்னு ரொம்ப கஷ்டமா இருந்ததுமா. நம்ம பொங்கல் கொண்டாடணுமா? இல்லதானே? ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி வரும் விஜய பத்தி, பொங்கல் கொண்டாடலாம்னு நினைச்சுக்கிறேன். இன்னும் நான் பொங்கலே கொண்டாடல. இன்னைக்குதான் விஜயோட சின்ன விசிலுன்னு சொல்லிட்டு வந்துக்குதுமா. நல்ல விசில விஜய்க்கும் விசிலுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குதுமா. விகில்னு ஒரு படம் வந்தது, அதுக்கப்புறம் நண்பா விசில்
போடு, நண்பி விசில் போடுன்னு ஒரு பாட்டு. அதனால விஜய்க்கும் விசிலுக்கும் சம்பந்தம் இருக்குது. எல்லாரும் விசிலும் ஊதிட்டு விசில்லயும் போட்டுடலாமா? ஒரு சின்னனா சுவர்களில் ஈஸியாக வரைகிற மாதிரி இருக்கணும், மக்களை ஈஸியாக சென்றடைகிற மாதிரி இருக்கணும்னு சொன்னேன். இதில் மக்களை ஈஸியாக சென்றடைஞ்சிச்சு பிகாஸ் விஜய் சார் முகம் அதை தாண்டி சின்னம். ஓகேவா? சுவர்களில் வரையணும்ல, அந்த வேலையை இப்போ அடிபொலியாக போயிட்டு இருக்கு. ஆனால் செம்ம டைமுங்க இது. ஏன்னா ஐபிஎல் வேறு வரப்போகுது. ஐபிஎல்னாலே சிஎஸ்கே ஆந்தம் நம்மளாம் பாடிக்கிட்டு இருப்போல, விசில் போடு விசில் போடு விசில் போடுன்னு. எனக்கு தெரிஞ்சு டிவிகேவுக்கு பெஸ்ட்டு சின்னம்னு சொல்லலாம். மற்ற நடிகர்கள் இந்த சின்னத்தை இதுக்கு முன்னாடி ஓன் பண்ணியிருந்தாங்க சுயேட்சா நிற்கும் போது. இந்த முறை 234 தொகுதிகளுக்கு தனித்தனி சின்னம் வரும் டிவிகேக்கு அப்படின்ற கணிப்பு நிகழ்த்தப்பட்டு இருந்த நேரத்தில் பொதுவாக இந்த சின்னம் கிடச்சிருக்குல்ல, இது அவங்களுக்கான ஒரு வெற்றி தான். ஐபிஎல் வேறு வருதுன்னு இருக்கும்போது அங்கே விசில் சார்ந்து யார் என்ன பண்ணாலும் எந்த பாட்டு போட்டாலும், ஏன் சேப்பாக்கில் மேட்ச் நடக்கிறப்ப யோசிச்சு பாருங்க என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு. இந்த மாதிரி தோனியை பார்த்து ஷாக்காக கேட்டாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. என்ன போன வாட்டி விட இந்த முறை விசில் சத்து அதிகமாக இருக்குன்ட்டு. அப்போ யாருன்னா போயிட்டு அவர்கிட்ட சொல்லலாம், இல்லை நீங்கள் இங்கே அங்கே ஒரு தளபதி இது போல் அரசியல் சார்ந்துன்னு அவங்ககிட்ட ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணலாம். யாருக்குண்டா? அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டாசு வெடிக்கிறது, இனிப்பு கொடுக்கறது. தேர்தல் களம் சார்ந்து இது எப்போ நடக்கும்னாக்கா, ஒரு கட்சியோட வேட்பாளர் ஜெயிக்கிறார் அப்படின்ற படலத்தில் அவரோட உறவினர்கள், அவரோட ஃபாலோ பண்ணுறவங்க, அவரோட தொண்டர்கள், அது இதுன்னு வந்து எல்லாருமே இந்த விஷயங்களை பண்ணுவாங்க. ஆனால் ஒரு கட்சிக்கு சின்னம் எதுன்னு அறிவிக்கப்பட்டதுனாலேயே இந்த விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ நடந்துகிட்டு இருக்காது.
மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினதாக இருக்க முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. டிவிகேக்கு இப்போ தமிழ்நாட்டில் ஓட்டு வங்கியோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 34ன்னு சொல்கிறாங்க பல பேரும். அரசியல் அவதானிகள் கிட்ட கேட்டால் அவங்க சொல்கிற நம்பர்ஸ் மாறுது. ஒரு ஊடகங்கள் இருக்குல்ல அவங்க கிட்ட கேட்டாலும் நம்பர்ஸ் மாறுது. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் கிளைம் பண்ணுறது 34% அப்படின்றாரு. ஆக்சுவலாக இதெல்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னு வைங்க, இதுவே மேசிவ் மக்களே. உண்மையை சொன்னால் இதுவே மேசிவ். இதுதான் ஆக்சுவலாக டிவிக்கு இப்போதைய ஓட்சாராக இருக்கும். நீங்கள் நம்புறீங்களா? இல்லைனா இதை விட கூட இருக்குமா குறைய இருக்குமா? கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பதில்களை தாராளமாக பதிவிடலாம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.